வுட் அறிக்கை 1852இல் கம்பெனியின் பட்டய சட்டம் புதுப்பிக்கப்பட இருந்தபோது பிரிட்டிஷ் பாராளுமன்றம் கல்வி சம்பந்தமாக உறுதியானதோர் முடிவை எடுப்பதற்கு சந்தர்ப்பத்தை வழங்கியது. அதாவது என்னென்னா 1852 கிழக்கிந்திய கம்பெனியுடைய பட்டய சட்டம், அதாவதுன்னா அவங்க அங்கிருந்து இங்கே இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வணிகம் செய்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அதற்கான பட்டய சட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிக்கப்பட இருந்தபோது பிரிட்டிஷ் பாராளுமன்றம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கல்வி சம்பந்தமாக ஒரு முடிவை எடுக்கலாம் அப்படின்ற சந்தர்ப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா வழங்கினாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அதுக்குன்னு பாருங்கள். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 1835 வந்து பார்த்திங்கன்னா மெக்காலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்விக் கொள்கையை வந்து பார்த்திங்கன்னா வலியுறுத்தியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 1852 கொஞ்சம் மாற்றம் பண்ணலாமா, அதாவது என்னென்னா அது பழைய கல்விக் கொள்கை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 15 வருஷம் ஆகி போயிடுச்சு அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி. ஸோ இப்போ கொஞ்சம் ஒரு சேஞ்சஸ் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியுடைய பட்டய சட்டம் புதுப்பிக்கப்பட இருந்தபோது பிரிட்டிஷ் பாராளுமன்றம் கல்வி சம்பந்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு முடிவு எடுக்கலாமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறாங்க. இதற்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1854 ஆண்டில் புகழ்பெற்ற சார்லஸ் வுட் அறிக்கை புதிய கல்விக் கொள்கையாக அனுப்பப்பட்டது. அதாவது என்னென்னா சார்லஸ் வுட் அப்படிங்கிறவர் தான் மெக்காலே முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்விக் கொள்கை வந்து பார்த்திங்கன்னா வரையறுத்தார் இல்லைங்களா. அதுக்கப்புறம் சார்லஸ் வுட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்விக் கொள்கை வந்து வரையறுங்க அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸ் வுட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. எப்போனா 1854 ஆண்டில். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா புகழ்பெற்ற சார்லஸ் வுட் அறிக்கை புதிய கல்விக் கொள்கையாக வந்து பார்த்திங்கன்னா அனுப்பப்படுது. என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள். வுட்டின் அறிக்கை 1835 ஆண்டில் மெக்காலேயின் கல்விக் கொள்கையே மீண்டும் வலியுறுத்தியது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி மூட்டை கம்முனு குடவுன்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த கதையாக தான் ஆகி போயிடுச்சு. நீங்களும் அதே தான் பரிந்துரைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கு இருந்துக்கிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா சார்லஸ் வுட் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அப்புறம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கை விடுறாரு. இதை வேறு நம்ம ஹிஸ்ட்ரிலாம் படிச்சுட்டு இருக்கோம். இவர் ஒன்றும் பண்ணல, மெக்காலே என்ன சொன்னாரோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அப்படியே பாஸ் பண்ணி விட்டார். இவர் ஒரு வேலையும் செய்யலை சரிங்களா. சரி, ஜஸ்ட் பார்த்துருக்காரு மெக்காலே என்ன பண்ணியிருக்காரு, இதே அனுப்பிச்சி விடுங்கப்பா அப்படின்னு இதே வந்து பார்த்தீங்கன்னா அவரும் அனுப்பிச்சி விட்டுருக்காரு. இவர் ஒன்றும் செய்யலை. 1835 ஆண்டில் மெக்காலேயின் கல்விக் கொள்கையை மீண்டும் வலியுறுத்தியது இந்த சார்லஸ் வுட் அறிக்கை. சார்லஸ் வுட் அறிக்கை எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா 1854 ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பப்பட்டது. இந்திய பழமைவாத பிரிவினர் எதிர்ப்புகள் இருந்த போதிலும் அரசாங்கம் அதன் கொள்கையை அமுல்படுத்த 3 மாகாணங்களிலும் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தை நிறுவியது. அதாவது என்னென்னா இந்திய பழமைவாத பிரிவினர், அதாவது என்னென்னா 1835 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருக்கீங்க, அந்த கல்விக் கொள்கையை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறீங்க, மறுபடியும் அதே தான் திருப்பி கொடுக்குறீங்க, கொஞ்சமாவது மாற்றி கொடுங்க அப்படின்னு இந்திய பழமைவாத பிரிவினர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்தாங்க. நீங்கள் எதிர்த்துட்டு போங்க, நாங்கள் என்ன பண்ணுவோமோ அதுதான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 மாகாணங்கள்லேயும் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறுவியிருக்காங்க. என்ன மாகாணம்? மதராஸ் மாகாணம், பம்பாய் மாகாணம், கொல்கத்தா மாகாணம். 3 மாகாணங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இந்தியாவில் இருந்தது. இந்த 3 மாகாணங்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 3 பல்கலைக்கழகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறுவுறாங்க. லண்டன் பல்கலைக்கழகம் மாதிரியே சென்னை, பம்பாய், கல்கத்தா ஆகிய இடங்களில் 1857 பல்கலைக்கழகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டது. அதாவது லண்டன் பல்கலைக்கழகத்தை போன்று சென்னை, பம்பாய், கல்கத்தா ஆகிய இடங்களில் எப்போ பல்கலைக்கழகங்கள் தொடங்கப்பட்டன அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 1857 வந்து பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகங்கள் தொடங்கப்பட்டன. இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேர்வு நடத்துவதும் பல்கலைக்கழகங்களுடன் இணைப்பில் இருந்த கல்லூரிகள் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பட்டம் வழங்குவதும் இப்பல்கலைக்கழகங்களின் முக்கிய பணியாக இருந்தது. இப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு நடத்துவதும் பல்கலைக்கழகங்களுடன் இணைப்பில் இருந்த கல்லூரிகள், இணைப்பில் இருந்த காலேஜஸில் இருக்க தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பட்டம் வழங்குவதையும் இந்த பல்கலைக்கழகங்கள் முக்கிய பணியாக செஞ்சது. இப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு காலேஜஸில் படித்தாலும் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு மாகாணத்திலும் மாணவர்களுக்கான படிப்புகள் மற்றும் பாடத்திட்டங்களை அங்குள்ள பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைத்தது. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி என்ன ரூல்ஸ் சொல்கிறாங்களோ அதை எல்லா ரூல்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற அந்த காலேஜஸ் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் கேட்டு தான் ஆகணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சென்னை பல்கலைக்கழகம் ஒன்று சொல்லிச்சு அப்படின்னா அந்த மாகாணத்தில் இருக்க எல்லா காலேஜஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன ரூல்ஸ் சொல்கிறாங்களோ அந்த ரூல்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1857 வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா புகழ்பெற்ற சார்லஸ் வுட் அறிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ புகழ்பெற்ற சார்லஸ் வுட் அறிக்கைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இவர் புதுசாக எந்த மாற்றத்தையும் கொண்டு வரல. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா மெக்காலே என்ன சொன்னாரோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா இவரு திருப்பி சொல்லியிருக்காரு. ஸோ இது எதுலேருந்து புகழ்பெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கும் புரிய மாட்டேங்குது. மெக்காலேவுக்கு வந்து புகழ்பெற்றதுன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா யோசித்து கஷ்டப்பட்டு எல்லாம் எழுதியிருக்காரு, இவர் அப்படியே பாஸ் பண்ணி விட்டுருக்காரு.
இது எப்படி புகழ் பெற்றது ஆகும்னு எனக்கு தெரியல. ஸோ ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு யோசனை.